வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இன்று அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் கடுமையாக எச்சரிக்கை ஒன்றை செய்துள்ளார். மக்களுக்கு 3 ஆண்டுகளில் பல உதவி திட்டங்களை செய்துள்ளோம், பலவித நற்செயல்களை செய்துள்ளோம், மாதம் 1000 ரூபாய் வழங்கி வருகிறோம், அனைத்தும் ஓட்டாக மாற வேண்டும். கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் அதிமுகவை விட 1 மடங்கு அதிகமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது முறை ஆட்சியை பெற வேண்டும் என்றால் 200 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்ததோடு மட்டுமல்ல, சில மாவட்ட செயலாளர்களையும் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். புதிய இளம் மாவட்ட செயலாளர்களையும் பதவியில் சேர்த்துள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவில் தற்பொழுது செயற்குழு கூட்டம் நடைபெறுவதை தொடர்ந்து திமுக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துகிறதா என்ற ஒரு கேள்வியும் இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் அமைச்சரவை மாற்றம் நடைபெறுமா? அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்குமா? மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம் என்பதற்கேற்ப அதிகாரப்பூர்வமான தலைமை அறிவித்ததற்கு பிறகு துணை முதல்வர் பற்றி பேசுங்கள் என்று மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களது தொகுதியை உட்பட்ட மக்களுக்கு நேரடியான குறைகள் இருந்தால் அதை உடனடியாக தீர்க்க வேண்டும். எந்த ஒரு களப்பணியாற்றும் பொழுது சோர்வடையாமல் கழகம் வெற்றியடைய வேண்டி சுறுசுறுப்பாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை செலுத்தியுள்ளார். அமைச்சர்களுக்கும் இதுதான், எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை மக்களுக்கு புரியும்படி பேச வேண்டும். அனாவசிய வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை திருப்பும் விதமாக, திமுகவிற்கு எதிராக திருப்பும் விதமாக செயல்படக்கூடாது என்ற எச்சரிக்கையையும் அமைச்சர்களுக்கு விதித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்த புகார்களின் அடிப்படையில் சில மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்தும் நீக்கியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், திராவிட முன்னேற்றக் கழகம் 200 தொகுதிகளை டார்கெட் செய்துள்ளது. திமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.